அடித்தளம் என்று அன்னை மரியாளை விசுவாசத்திற்கும் நம்பிக்கையும் நாம் எடுத்துக்காட்டாக்க, முதலில் அன்னை மரியாள் இயேசுவை தனக்கென பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம கடவுளை நம்புறோம், ஆண்டவரை நம்புகிறோம். தாய்மறையின் பரிந்துரை நமக்கு நன்மையும் நலவாழ்வையும் கொடுக்கும் என நான் நம்பி வந்திருக்கிறோம். அப்படின்னா அன்னை மரியாள் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பாடம்? நானும் நீங்களும் இயேசுவை நமதாக்கி கொள்ள வேண்டும், இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையில் இயேசு எனக்குள் வர வேண்டும். நான் ஆண்டவரை நம்புறேனா என் பார்வையில் இயேசு வர வேண்டும். நான் ஆண்டவரை நம்பும் பொழுது என் வார்த்தையில் இயேசு வர வேண்டும். நான் ஆண்டவரை நம்பும் பொழுது என் கரங்களில் இயேசு வர வேண்டும். என்னுடைய பாதங்களில், என்னுடைய இதயத்தில், என்னுடைய சிந்தனையில், ஒவ்வொரு முடிவிலும் என் ஆண்டவர் இயேசு வர வேண்டும். இதுதான் தாய்மறையின் நம்பிக்கையின் அடித்தளம். அந்த அம்மா ஆண்டவரை எவ்வளவு அழகாக ஆழமாக நம்பியிருந்தால், வானதூதர் வரும் பொழுது அந்த அன்னை சொல்ல ஒரே பதில், அப்படியே ஆகட்டும், ஆமேன். அது என்ன செய்தது? இயேசுவை தாய்மறையின் இதயத்திற்குள், உதிரத்திற்குள் கொண்டு வர காரணமாக அமைந்தது. இன்னைக்கு நாமும் அன்னை மரியாள் முன்பு கரம் குவித்து ஜெபிக்கும் பொழுது இயேசு நமக்குள், நமது குடும்பத்திற்குள், நம் சிந்தனைக்குள் வரக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும்.